நெக்ஸ்ட் வந்து ஜிப்ரலின். ஜிப்ரலினுடைய பிசியாலஜிக்கல் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். ஜிப்ரலின்ஸ் ஆர் அனதர் கைண்ட் ஆஃப் ப்ரொமோட்டரி பிளான்ட் growth ரெகுலேட்டர். அதாவது ஜிப்ரலின்கள் அப்படின்றது வேறொரு வகையிலான தாவர வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவது. இதுவும் ஒரு பிளான்ட் growth ரெகுலேட்டர்ல வரக்கூடிய growth ப்ரொமோட்டர்ல வரக்கூடிய இன்னொரு விஷயம் தான் இதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? there are more than 100 gibberellins reported from widely different organisms such as fungi, higher plants. அதாவது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஜிப்ரலின்களை இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னா பூஞ்சைகள்ல இருந்தும் வெவ்வேறு வகையிலான ஆர்கனிசம் ஹையர் பிளான்ட்ஸ்ல இருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிப்ரலினை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவை இருக்கு. ஓகே, தே ஆர் டினோட்டட் ஆஸ் GA1, GA2, GA3 and so on. அப்ப 100க்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா GA1, GA2, GA3, GA4 இப்படின்னு 100 வரைக்கும் பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? However, gibberellic acid GA3 was one of the first gibberellin to be discovered and remains the most intensively studied form. இப்போ இருக்கிறதுலே மிகவும் அதிகமாக, இப்போ 100க்கு மேற்பட்ட ஜிப்ரலின்கள் இருந்தாலும் மிக அதிகமா ஸ்டடி பண்ணது எதுனா GA3 தான். தட் இஸ் ஜிப்ரலிக் ஆசிட். அதுதான் GA3ன்னு சொல்றோம். இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஜிப்ரலின். சார், அப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க GA1 தானே பேர் வச்சிருக்கணும். புரியுதா? மேபி அதுக்கு முன்னாடி யாருன்னா பேர் வச்சுட்டு இருப்பாங்க, அதனால இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ரைட்டா? அப்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஜிப்ரலின் எதுனா GA3 தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆல் ஜிப்ரலிக் ஆசிட், ஆல் ஜிப்ரலின்ஸ் ஆர் அசிடிக். பொதுவா எல்லா ஜிப்ரலின்களுமே அசிடிக். இது நீட்ல ஆல்ரெடி வந்த கொஸ்டின். சரியா? ஜிப்ரலிக் ஆசிட் அசிடிக் இப்படி வச்சுக்கணும். வேற எதையும் நம்ம பெருசா பண்ண மாட்டோம், இல்ல இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அப்ப ஜிப்ரலின் வந்து பொதுவா என்ன கண்டிஷன் கொண்டதுன்னா அசிடிக், அமிலத்தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம். they produce a wide range of physiological responses in the plants. so தாவரங்கள்ல இது அதிகப்படியான அல்லது பெரும்பாலான உடல் செயலிய கூறுகளுக்கு ரெஸ்பான்சஸை கொடுக்குது அப்படின்றாங்க, துலங்களை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. their ability to cause an increase in length of axis is used to increase the length of grape stalks. சார், இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? இப்போ நீங்க ஒரு கிரேப் இருக்குது, கிரேப்னா நான் பார்த்தது கிடையாது, யாரா பார்த்துக்கிறியா? உங்க ஊர்ல பயிரிடுறாங்களா? கிரேப் பார்த்துக்கிறேன் சார், கடையில் விற்கும். செடி பார்த்துருக்கீங்களா? கொடி தானே? செடியா? கொடிதாம்மா கிரேப்பு. சரி, ஓகே சார். இதுல ஜிப்ரலினை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாருங்க. இதான் ஆக்சிஸ், கரெக்டா? மேபி எனக்கு அந்த லீஃப் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல, சரி விட்டுரு. அப்ப இந்த இடத்துல மேபி லீஃப் இருக்குன்னு வச்சுக்கோ, சும்மா சொல்றேன். அது ஒரு காம்பவுண்ட் லீஃப் தான், சிம்பிள் லீஃப் கிடையாது, காம்பவுண்ட் லீஃப் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இதான ஆக்சிஸ், இலையினுடைய கோண பகுதி இதான சொல்லுவீங்க. சரியா சார்? இந்த ஜிப்ரலினை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் ஆக்சிஸ், இந்த கோண பகுதியை அதிகரிக்கிறது. ஒரு பிளான்ட்ல நிறைய ஆக்சிஸ் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மேபி நோடல் ரீஜன்ல நிறைய ஆக்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுது. இட் இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் கிரேப் ஸ்டாக்ஸ். அப்ப கிரேப் உடைய ஸ்டாக் காம்பு வருது இல்லம்மா, அதோட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றது யாரோட வேலை? ஜிப்ரலினுடைய வேலை. அப்ப உங்களுக்கு ஆக்சிஸ் அதிகமானாவே நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கணும் அர்த்தம், ப்ராடக்ட் அதிகமா கிடைக்கணும் அர்த்தம். ஏன்னா ஆக்சிஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன ஆகும், நிறைய கிரேப்ஸ் வரும். புரியுதா? அப்ப நமக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் தான் கொஸ்டின்ல முக்கியம். ஜஸ்ட் அந்த கிரேப்போடைய இது ஆக்சிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம்னா ஜிப்ரலின் யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஜிப்ரலின்ஸ் காஸ் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள் டு எலாங்கேட் அண்ட் இம்ப்ரூவ் இட்ஸ் ஷேப். சார், ஆப்பிள் பார்க்கறதுக்கு அப்படியே ஷைனிங்கா இருக்குது, கொஞ்சம் சைஸ் லென்த் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க எதை யூஸ் பண்றாங்க? ஜிப்ரலின் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்தது they also delay senescence. senescence என்ன சொன்ன? முதிர்ச்சி அடைதலை டிலே பண்ணும். ரொம்ப நாளைக்கு ஐயோ நாளைக்கு ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இந்த பிளான்ட் பார்த்தா மெச்சூர் ஆகிடும் பொழுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜிப்ரலினை கொஞ்சம் தெளிச்சு வச்சிங்கன்னா அது இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி மோரலஸ் இருக்கும். சரியா? அப்போ முதிர்தலை கொஞ்சம் டிலே பண்ணும், தாமதப்படுத்தும். அந்த மாதிரி நமக்கு எதுவும் இருக்கக்கூடாது. நமக்குமா மனுஷனுக்கு ஏதாவது இருக்கக்கூடாது. ஐயோ இதுக்கு மேல இருந்தா என்னன்றியா? thus the fruits
can be left on the tree longer so as to extend the market period. See, அப்ப நீங்க யோசித்து பாரு, டிலே செனிசன்ஸுக்கு நீங்க ஜிப்ரலினை பயன்படுத்துறீங்க. இப்போ ஒரு சீசனல் ஃப்ரூட், இப்போ என்ன சீசன்? ஆகஸ்ட் மாசம், செப்டம்பர் மாசம் என்ன சீசன்? என்ன ஃப்ரூட் சீசன்? மாம்பழம் சீசன் முடிஞ்சிச்சா? கொய்யாப்பழம் வரும், நாவப்பழம் வரும். கரெக்ட் தான். சரி, ஓகே. சரி, ஓகே. நமக்கு தெரிஞ்சது மாம்பழம் விட்டுரு. மாம்பழம் சீசன் முடிஞ்சு போச்சு, சரியா? இல்ல தர்பூசணி வச்சுக்கோ. தர்பூசணி எல்லாத்துலயும் எல்லா டைம்லும் கிடைக்குமா? இரு, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க, அப்புறம் என்னது குடிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? தர்பூசணி எல்லா டைம்லயும் கிடைக்குதா? கிடைக்கும். தர்பூசணி எல்லா டைம்லயும் கிடைக்கும். அதோட ரேட் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கவனி. அது எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இப்படிதான், சரியா? இவங்க நாட்டு வெரைட்டி சம்மர் டைம்ல மட்டும்தான் விற்பான். நீ இப்ப கூட தர்பூசணி பெரிய பெரிய பழக்கடையில, அந்த சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா கிடைக்கும். ஆனா அது ஹைபிரிட் வெரைட்டியா இருக்கும். கலரே ஃபுல் கிரீன் கலரா இருக்கும், சரியா? சார் சப்போஸ் அப்ப மார்க்கெட் பீரியடு, இப்போ மாம்பழம் சீசன், மாங்காய் ஐயோ விலை 10 ரூபாய்க்கு கூட யாரும் இல்லை, அதுதானே 20 ரூபாய் ஒரு கிலோ ஒட்டு மாங்காய் இல்லையா? நீ எங்க வாங்கி அந்த குத்தா சாப்பிட்றோம், அவ்வளவுதான். அவ்வளோ கம்மியா போச்சு ரேட்டு, சரியா? இப்ப ரேட் அதிகமா இருக்கும். இப்ப அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? சும்மா சொல்றேன், எல்லாரும் அதை வாங்கி அப்ளை பண்ணிருக்க முடியாது. அப்போ மேபி ஜிப்ரலினை நம்ம பயன்படுத்தி அந்த பீரியடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா, இப்ப சீசன் எல்லாரும் முடிஞ்சு போச்சு, இப்ப நீ எத்தான் அந்த மார்க்கெட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோ, அது நல்லா இருக்கும். இப்ப மல்லிப்பூ 2000 ரூபா கூட விற்கும், 60 ரூபா கூட விற்கும். எல்லா 60 ரூபா விற்கிற சீசன்ல எல்லார் வீட்டு செடியிலும் மல்லிப்பூ வரும், நல்லா வரும். 2000 ரூபா விற்கிற செடியில எங்கேயோ ஒரு செடியா தான் வரும். புரியுதா? இப்ப புரியுதா? அப்ப அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் தள்ளி போடணும், முதிர்தல தள்ளி போடணும் அப்படின்னா நீங்க ஜிப்ரலினை பயன்படுத்தினீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டோடைய அந்த என்ன சொல்றது விற்கக்கூடிய திறனை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. Thus the fruits can be left on the tree longer so as to extend the market period. சார் மரத்திலே இருக்கணும், நீ பறிச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு விற்க முடியாது. மரத்திலே ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா ஜிப்ரலினை பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. மார்க்கெட் பீரியட் இருக்கும். அப்புறம் ஜிப்ரலின் இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப் த மால்டிங் ப்ராசஸ் இன் ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ். மால்டிங் ப்ராசஸ்னா என்னடா? ப்ரீவிங் இண்டஸ்ட்ரீஸ் சாராயம் தயாரிக்கக்கூடிய இடங்கள், பீர், பிராந்தி, விஸ்கி, சரியா? அதில் மால்டிங் ப்ராசஸ்னா என்னப்பா பயன்படுத்துவாங்க? ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்தனால், எத்தில் ஆல்கஹாலை நான் உற்பத்தி செய்யணும், நான் என்ன பயன்படுத்தணும்? பைரிக் ஆசிட்டை பயன்படுத்தணும், ஈஸ்ட் பயன்படுத்துறேன். எதுக்கு? வெறும் ஈஸ்ட் போட்டா எத்தனால் வந்துருமா? கரும்பு ஜூஸ் பிளஸ் ஈஸ்ட், இது ஒரு மெத்தட். ஆல்கஹால், கிரேப்ஸ், இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு, இந்த தானிய வகைகள் இருக்குல்ல, சோளம், கம்பு, அதோடைய பவுடர்ல இருந்து தயாரிப்பாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் மால்டிங் ப்ராசஸ், சரிங்களா? ஸோ அதுக்கும் எதை பயன்படுத்துறாங்க? அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும், சீக்கிரமா நமக்கு பெர்மெண்டேஷன் நடக்கணும். பெர்மெண்டேஷன் நடந்தா தான் ஈஸ்ட் அதுலயும் பயன்படுத்துவோம். பெர்மெண்டேஷன் நடந்தா தான் எத்தனால் ப்ரொடக்ஷன் அதிகமா நடக்கும். அப்படின்னா அந்த ப்ராசஸ்லயும் நம்ம எதை பயன்படுத்துறோம்? ஜிப்ரலினை பயன்படுத்துறோம், சரியா? அங்க பாருங்க, செனிசன்ஸை டிலே பண்ணுது, மால்டிங் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுது. எது? ஜிப்ரலின். இப்படி ஒண்ணு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும், குறைய திருப்பி படிச்சா மட்டும்தான் மைண்ட்ல வரும். அதை பார்த்துக்கோ, சரியா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், sugar can stores carbohydrate or sugar in the stems. அது கரும்பு கார்போஹைட்ரேட்டுகளை அதோட தண்டு பகுதியில் சேமித்து வைக்கிறது. சர்க்கரையா? கரும்புல இருந்து தானே சர்க்கரை கிடைக்குது, சர்க்கரை நம்ம கரும்புல சேமித்து வைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஸ்ப்ரேயிங் சுகர் கேன் கிராப் வித் ஜிப்ரலின்ஸ் இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த ஸ்டெம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்படி இருக்கு சுகர் கேன்ல ஸ்டெம்மு, இந்த மாதிரி கிட்ட இருக்குது, அந்த புல்லுன்னு சொல்றோம்ல, சின்னதா இருக்குது. நீங்க ஜிப்ரலினை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது கிட்டயா இருந்தது இல்ல, இதை எலாங்கேட் பண்ணும், சரியா? அதை என்ன பண்ணுது? எலாங்கேட் பண்ணுது, ஸ்டெம்மோடைய நீளத்தை அதிகரிக்கும். இட் மீன்ஸ் உயரமா அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? thus increasing the yield by as much as 20 tons per acre. ஒரு ஏக்கருக்கு 20 டன். 20 டன் எத்தனை கிலோ? ஒரு டன் எத்தனை கிலோ? 1000 kg. ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. அப்ப 10 டன்னுனா
10,000 கிலோ, 20 டன்னா எனக்கு மேக்ஸ் தெரியாது, அதனால அப்படிதான் சொல்றேன். 20,000 கிலோ ஒரு ஏக்கருக்கு ஜிப்ரலின் நீங்க தெளிச்சிங்க அப்படின்னா ஸ்டெம்மோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ஈல்டும் அதிகமாக கிடைக்கும். சரியா? அதுக்கு யார் காரணம்? ஜிப்ரலின் பயன்படுத்தணும். நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஜிப்ரலின் வந்து இன்டர்னோடல் எலாங்கேஷன், கணுவிடை பகுதியோட நீட்சிக்கு தான் இது பயன்படுகிறது. அப்ப சுகர் கேன்ல ஸ்டெம்முடைய அந்த இன்டர்னோடல் ரீஜனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ஜிப்ரலினை பயன்படுத்துறோம். ஓகேவா? புரியுதா? ரைட். அடுத்தது, ஸ்ப்ரேயிங் juvenile conifers with gibberellin extends the maturity period, thus leading to early seed production. அதாவது கோனிஃபர்ஸ்னா என்னப்பா? ஊசியிலை தாவரங்கள், ஜிம்னோஸ்பம்கள். கோனிஃபர்ஸ்ன்றது ஜிம்னோஸ்பம் தாவரங்கள்ப்பா. அதுல நீங்க என்ன பண்றீங்க? ஜிப்ரலினை தெளிக்கிறீங்க. ஆஸ்டன் த மெச்சூரிட்டி பீரியட், சரியா? முதிர்ச்சி அடைதல் பீரியட் என்ன பண்ணும்? கொஞ்சம் நீச்சி பண்ணுன்றாங்க. thus leading to early seed production. அப்ப சீக்கிரமா மெச்சூர் ஆகுதுன்னு அப்படின்னா பிளான்ட் சீக்கிரமா உங்களுக்கு விதை கிடைக்குமா இல்லையா? இப்ப ஒரு பிளான்ட் விதை எப்ப கொடுக்குன்னா 2 வருஷம் ஆனாதான் கொடுக்குன்னு நான் சொல்றேன். எனக்கு சீக்கிரமா 1 வருஷத்துல விதை வேணும் அப்படின்றதுக்காக எதை பயன்படுத்துறாங்க? ஜிப்ரலினை பயன்படுத்துறாங்க. இது எதுலனா கோனிஃபர் பிளான்ட்ஸ்ல. சரியா? இளம் கோனிஃபர் தாவரங்களை ஜிப்ரலிக் அமிலத்தை நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா சீடை ப்ரொடியூஸ் பண்ணும், சீக்கிரமா ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா? கரெக்டா? சீக்கிரமா ஜிப்ரலினை தெளிச்சிங்கன்னா கோனிஃபர் தாவரங்களை சீக்கிரமா ஃப்ரூட் ப்ரொடக்ஷன் நடக்கும். இஸ் கரெக்ட் ஆர் நாட்? ஜிம்னோஸ்பம்ல ஃப்ரூட்டே கிடையாது, சீடு மட்டும்தான் வரும். சிம்பிள். கோனிஃபர்ன்றது ஜிம்னோஸ்பம்யா, ஃப்ரூட் ஃபார்மேஷன்லாம் நடக்காது, சீடு தான் சொல்லிருக்காங்க. அதனால தான் அவன் சீடுன்னு கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாக்டா பாரு. ரைட். ஜிப்ரலின்ஸ் ஆல்சோ ப்ரோமோட்ஸ் bolting, internode elongation, just period to flowering in beet, cabbages and many plants with rosette aphids. சார், இது நீட்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. போல்டிங் எஃபெக்ட்னா என்ன? போல்டிங் தமிழ்லையும் போல்டிங் தான் கொடுத்துருக்குன்னா நீ எங்க கொடுத்துருக்க மாட்டேன். சொல்லு. போல்டிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கணுடை பகுதி நீட்சி அடைஞ்சு ஃப்ளவரிங் சீக்கிரமா வந்துடும் ஒரு பிளான்ட். அதாவது ரோசட் பிளான்ட்ஸ்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க அந்த முட்டைக்கோஸ் பிளான்ட் பாத்துக்கிறீங்களா? பாத்துருக்கீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கும், லீஃப்லாம் சின்ன பக்கத்துலயே இருக்கும், அதுல தான் பட் ஃபார்மேஷன் வரும். சரிங்களா? அந்த மாதிரியான பிளான்ட் ரோசெட்னா நெருக்கமா வரக்கூடிய பகுதியில நீங்க என்ன பண்றீங்க? கணுவுடைய பகுதி நீட்சி அடையணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? நீட்சி அடைஞ்சாதான் கொஞ்சம் பெருசானாதான் ஃப்ளவரிங் வரும். அப்ப என்ன பண்றோம்? ஜிப்ரலின் அதுல நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு அது யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ போல்டிங் அப்படின்னா என்னன்னா இன்டர்னோட் எலாங்கேஷன், ஜஸ்ட் பீரியட் டு ஃப்ளவரிங். ஃப்ளவரிங்க்கு முன்னாடி, மலர்தலுக்கு முன்னாடி கணுடை பகுதி திடீர்னு நீட்சி அடைவதுக்கு பேர் தான் போல்டிங். சரியா? அப்ப அந்த போல்டிங் ப்ராசஸ்க்கு எந்த பிளான்ட்னா ரோசெட் பிளான்ட்ஸ். ரோசெட்னா என்னது? அடர்த்தியா லீஃபை ஃபார்ம் பண்ற பிளான்ட் தான் ரோசெட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ நீங்க ஏதாவது ஒரு மாலை கட்டும் போது இலைய நெருக்கமா வச்சு கட்டுறோம், அந்த மாதிரி பிளான்ட்ல இருந்தா எப்படி இருக்கும்? அதான் ரோசெட் பிளான்ட். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பீட்ரூட்டு, கேபேஜ், முட்டைக்கோஸ், இதெல்லாம். புரியுதா? ஓகே. போல்டிங்னா இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த பிளான்ட்ல நம்ம இன்டர்னோட் எலாங்கேட் பண்றதுக்கு ஜிப்ரலினை பயன்படுத்தும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஜிப்ரலின். ஜஸ்ட் பாரு.